வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா மற்றும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா வீடியோ. நேரம் இப்பொழுது டொரண்டோ நேரம் 9:02 டொரண்டோவினுடைய தற்போதைய வெப்பநிலை 23°C இருக்கின்றது. 26°C உணரப்படுகின்றது. இன்றைய நாள் ஜூலை மாதம் 21 செவ்வாய்க்கிழமை. வழமை போல இன்றைய தினமும் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் கனடா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளையும் சம்பந்தப்பட்ட செய்திகளையும் உங்களுக்காக வழங்க இருக்கின்றோம். எனவே இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் என்ன விஷயங்கள் பார்க்க போன்றோம் என்பதை ஷார்ட்டாக பார்த்துடலாம். அந்த வகையில் முதலாவதாக பார்க்க இருப்பது கியூபெக்கில் தனது மனைவியை கொலை செய்த வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஈழ தமிழருக்கு இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அது பற்றிய தகவலை எங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக குற்றவியல் வழக்கறிஞர் சுதர்ஷன் அவர்கள் இருக்கின்றார்கள். மற்றும் இன்றைய வெள்ளிக்கிழமை இந்த வார வெள்ளிக்கிழமை ரெஸ்டாரண்ட்ஸ், அதாவது ஒன்டாரியோவில் டொரண்டோ தவிர்த்த ஏனைய பாகங்களில் உணவகங்கள் திறக்கப்படுகின்றன. டைனிங் வசதிகள் இந்த வெள்ளிக்கிழமையும் திறக்கப்படுகின்றன. அது பற்றிய தகவல்களை பார்க்க இருக்கின்றோம். மற்றும் இன்றைய கலைஞர் நிகழ்ச்சியில் ஃபயாஸ் ஜவாஹிர் அவருடைய இசைக்குழுவான சூப்பர்சன் இசைக்குழுவில் கோகுலன் அவர்கள் வழங்கும் மேஷப் உங்களுக்காக காத்திருக்கின்றது. மற்றும் தகவல் தொகுப்பு நிகழ்ச்சியில் முதல் முறையாக வீடு வழங்குபவர்கள் எதிர்கொள்ளும் நன்மைகள் பற்றி எங்களுக்காக ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி செல்வா வெற்றிவேல் அவர்கள் எங்களுக்காக தகவல்களை வழங்க காத்திருக்கின்றார். மற்றும் கனடிய நாணய மாற்று வீதம் மற்றும் கனடிய செய்திகள் உங்களுக்காக இருக்கின்றன. மற்றும் காலையில் இப்படி பல விஷயங்கள் உங்களுக்காக இருக்கின்றன. எனவே நேரடியாக நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அந்த வகையில் முதல் சொன்னது போல முதலாவதாக நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம், கியூபெக்கில் தனது மனைவியை கொலை செய்த அந்த தமிழர் அவர் சிவலோகநாதன். 2012 இந்த விஷயம் நடந்தது. கிட்டத்தட்ட 2017 வரைக்கும் இந்த வழக்கு இழுபறியில் இருந்து 2017 வரைக்கும் இப்படியே இருந்த காரணத்தினால் இன்றைய தினம் இதனுடைய தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த தீர்ப்பு சொல்லப்பட்டதாவது, ஒருபோதும் இந்த குற்ற சாட்டுகள் இவர் மீது பதிவு செய்யப்பட முடியாது என்று வழங்கப்பட்டிருக்கின்றது உச்சநீதிமன்றத்தினால். ஏற்கனவே பொதுநல வழக்கறிஞர்கள் மறுபடியும் இதை ரீகன்சிடர் பண்ண சொல்லி அவர்கள் மறுபடியும் வழக்கு பதிவு செய்தார்கள். பட் இருந்தாலும் இதனுடைய அந்த கால அவகாசம் அந்த கால பகுதிகள் இது எடுபடாத அந்த காரணத்தால் இது தள்ளுபடி செய்திருக்கின்றார்கள் இந்த வழக்கை. எனவே இது பற்றிய விஷயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக குற்றவியல் வழக்கறிஞர் சுதர்ஷன் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். கியூபெக்கில் தனது மனைவியை கொலை செய்த தமிழரான சிவலோகநாதன் தனபாலசிங்கத்தின் மீது ஒருபோதும் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட மாட்டாது என கடந்த வெள்ளிக்கிழமை கனடாவின் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது. இலங்கையை சேர்ந்த கனடிய நிரந்தர பதிவாளரான இவர் தனது மனைவியின் கொலையுடன் தொடர்புடைய 2ஆம் நிலை கொலை குற்றச்சாட்டை எதிர்கொண்டிருந்தார். ஆனாலும் ஒரு நியாயமான நேரத்துக்குள் இவரது வழக்கு விசாரணை நடைபெறவில்லை என்ற காரணத்தால் அவரது அரசியலமைப்பு மனித உரிமை மீறப்பட்டதாக கனடாவின் உச்ச நீதிமன்றம் தீர்மானித்தது. இந்த விடயம் குறித்து சட்டத்தரணி சுதர்ஷனுடன் பேசினோம். வணக்கம் சுதர்ஷன். வணக்கம். ஒரு சட்டத்தரணியாக சிவலோகநாதன் தனபாலசிங்கம் குறித்து கனடாவின் உச்ச நீதிமன்றத்தின் சமீபத்திய தீர்ப்பை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய கருத்து சொல்ல போனா, இது ரொம்ப முக்கியமான கேஸ். அதாவது வெள்ளிக்கிழமை உங்களுடைய ப்ரோக்ராம்ல கழிச்சிருந்தீங்க. எஸ். In Canada, we have the Charter of Rights. This is the supreme law. Everybody, from the Prime Minister to any citizen, is protected by this charter. And in this charter, there's a section 11B, which says everybody has a right to be tried within a reasonable period of time. அதாவது உங்களுக்கு குற்றச்சாட்டு இருந்தால் அந்த the government or the crown வழக்கறிஞர் have to make sure they bring that trial to you within a reasonable period of time. And this decision, in the Danabalasinghe decision, it echoed comments from another decision called the Queen in Jordan, which was a very important decision in laying down a framework for what is a reasonable period of time and what steps need to be taken to improve that. இந்த ஜோர்டன் ஸ்டாண்டர்ட் என்று நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த தீர்வில் குறிப்பிடப்படும் இந்த ஜோர்டன் ஸ்டாண்டர்ட் என்றால் என்ன? ஸோ அதாவது ஜோர்டனுக்கு முதல் இன்னொரு டிசிஷன் இருந்தது, இந்த குயின் அண்ட் மோரன் என்று. அது கொஞ்சம் கூட ஃப்ளெக்சிபிளான ஸ்டாண்டர்ட். அதாவது ரெண்டு பக்கமும் அவை ஏன் டிலே ஆகினது, ஏன் இந்த ட்ரையல் செட் பண்ண முடியல என்று ரெண்டு பக்கம் வாதாடலாம். கொஞ்சம் கூட
room இருந்தது. ஜோர்டன் வந்து ஸ்ட்ரிக்டாக அதாவது இந்த summary cases, அதாவது so some of the smaller criminal cases called summary conviction cases, those ones have to be litigated between an 18-month period. Aதாவது from the point of charge, when somebody's charged, 18 months from then, they deserve to have a trial. And with more serious cases, such as Dhanabala Singham here, within a 30-month period, they must have a trial. So this was the Jordan standard, and any delay past that period, the Crown has to explain why it took so long and explain what measures they took to make sure that the case was moving along. And specifically, if it's the defense's problem and the defense is the one that's delaying it, then the defense has to explain why they weren't able to move the case along, right? So both sides have to explain after that period of time what took so long. Specific to Dhanabala Singham, the reason why this case was appealed and went to the Supreme Court is the Crown was trying to argue that when that case happened, a lot of the delay was before Jordan, and how the framework of Jordan doesn't apply to that case. But even in the old standard, this charter has been around since 1980s, right? So even in the older standard, what the court said is it was still too long, right? It took 55 months of delay was the Crown's fault, and that's almost double the period allowed. And what's important that we have to realize is whoever's waiting for trial, they have the presumption of being innocent. As much as the news and reports might be, oh, this guy committed a murder, we have to understand that until he's being brought to trial, he is assumed to be innocent. இந்த சந்தர்ப்பங்களில் இந்த வழக்கு சம்பந்தமான நிதி பங்களிப்பு, அதாவது ஃபீஸ் ஒரு பிரச்சனையாக இருந்திருக்குமா? So it does talk about an issue of funding. I think funding is an important thing to consider. A lot of people are saying issues. Is there an issue with the Crown government funding for being able to efficiently move these cases forward? I would argue yes, there is the funding there, but the funding is being used to a lot of small cases that shouldn't be crimes, right? I think this case is important at talking about other than Sindakutrisartikals and the small theft unders and small possession charges that a lot of people spend time arguing. It doesn't make sense sometimes. Sometimes it should be dealt with in a faster manner, and we shouldn't be wasting court time and Crown resources on these things. This case particularly, there was a lot of issues in the Montreal jails. The lawyer wasn't able to get access to his clients to review things. And a lot of it was because there was not enough funding in the jails to have enough time for all the lawyers to go see their clients and this and that. And that's because of all the crimes and the overcrowding of the prisons and the court system, right? Right. So I think funding is an issue, of course, but I think it's how we allocate the funds. If we can sort of take away some of these smaller time crimes, then we can focus on making sure the resources are there for both the Crown and the defense to focus on the bigger issues, right? இந்த கனடாவின் உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு, இந்த ஜட்மெண்ட்டை பற்றி இது ஒரு நியாயமானதல்ல, இட்ஸ் நாட் ரைட் என்று சில கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன, ஒப்பீனியன்ஸ். ஒரு ஆஸ் அ லாயராக, ஒரு வழக்கறிஞராக உங்களுடைய கருத்து என்ன? And I think this is important. I think any victims must realize that they're being represented by the government. And that's where the government and the Crown lawyers, it's their job to make sure the victims find justice. So they are the ones that have to be pushing the matter forward, right? In this case where there's 55 months of delay, that's unacceptable, right? That's what the court's saying here. And I think if anybody has an issue with the way the victims might be affected by this, I think it's important to focus on the other side as well and realize, like I said, anybody that's being charged, they're assumed to be innocent. We've seen multiple times where somebody goes a few years in custody and then they ultimately at trial, right, they're acquitted of their charges, right? There's a high standard in these criminal courts of beyond a reasonable doubt. And if somebody's getting acquitted at trial and they're spending so much time in custody, they should be able to argue, why is my right for a reasonable trial not being met, right? In this case,
to spend that much time in custody when you're assumed to be innocent, right? You don't have a trial yet to prove that you're guilty. That should cause people a lot of concern, especially if a lot of us don't have the experience of going into jail and seeing the setting and how poor the conditions are. And if all of us were able to relate to that and think for a second, if there's even a slightest chance that this person may be innocent, should they be going through this for 5 years, 6 years, waiting for trial? And I think most of us would say no, right? So I think if we think in balancing both sides' interests, the rights of somebody that's being accused of a crime and the rights of the victim, that's why the lawyers and the government and everyone has to do their best to push things forward to try to get these trials done in a reasonable time. ஆகவே நன்றி சுஜித் சுதர்ஷன், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நாங்கள் இன்னொரு பொழுதில் சந்திப்போம். Thank you, நன்றி. We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. நேரம் 9:14. நேயர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு நடந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா வீடியோ. எனவே குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாங்கள் பார்க்கிற விஷயம் வந்து இந்த ரீஓப்பனிங் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ். அதாவது ஒன்டாரியோவில் டொரண்டோ தவிர்த்து அநேகமான பாகங்களில் வந்து உணவகங்கள் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து மறுபடியும் மீள் திறக்க இருக்கின்றன. அதை ஏற்கனவே சில ஸ்டேஜுக்கு பிறகு வந்து டைனின் அதாவது டைன் அவுட் பேரியோ சம்மந்தப்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து திறப்பதற்கு அனுமதி வழங்கினாலும் கூட இந்த டைனிங் செய்யக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இன்னும் வந்து மூடப்பட்டே இருக்கின்றன. அநேகமாக இந்த வெள்ளிக்கிழமை வந்து அவைகள் மறுபடியும் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த நிலையில் வந்து இந்த உணவகங்கள் அநேகமான இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து எதிர்நோக்கிய பிரச்சனைகள் என்று பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள் சொல்லக்கூடியதாக இருக்கும். அதாவது அவர்களுடைய பிஸ்னஸ் என்று பார்க்கும்போது கூட அவை இந்த 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 காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இந்த 3-4 மாதங்களில் வந்து அவர்களுடைய பிஸ்னஸும் வந்து குறைவாக இருந்திருக்கும். உதாரணமாக சொல்ல போனால் என்னதான் டெலிவரி அதாவது ஃபுட் டெலிவரி மூலமாக அவர்கள் உழைக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட இந்த ஊபர் ஈட்ஸ் ஆகும் சரி, ஸ்கிப் த டிஷ் இந்த மாதிரி இவர்கள் டிரைவர்கள் வந்து அநேகமாக இந்த கோவிட் இதனை காரணம் காட்டி வந்து அவர்கள் வந்து தொழில் செய்வதில்லை, அதாவது அந்த டிரைவை செய்வதில்லை சேஃப்டி காரணமாக. எனவே வந்து இந்த உணவகங்களில் வேலை செய்கின்ற ஊழியர்களும் சரி, அங்கு முதலாளிகளும் சரி, அவர்கள் நிறைய பிரச்சனைகள் அதாவது வர்த்தக ரீதியாக எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள் என்பது முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. எனவே மக்களும் கூட முடிந்தவரை வெளியிடங்களிலிருந்து அதாவது உணவகங்களிலிருந்து சாப்பாடு எடுப்பதை வந்து குறைத்திருந்தார்கள். இதனால் வந்து நிறையவே வந்து உணவகங்கள் பாதிப்பை எதிர்நோக்கி இருந்தன என்பதை கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த ரீஓப்பனிங் மூலமாக அது மறுபடியும் வளமைக்கு திரும்புமா என்பதை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அப்படியே மறுபடியும் ஓப்பன் பண்ணாலும் கூட அனைவரும் மறுபடியும் வளமை போல ரெஸ்டாரண்ட்ஸுக்கு போயிருந்து வளமை போல அந்த கூட்டமாக இருந்து சாப்பிடுவார்களா, வளமை போல அந்த பிஸ்னஸ் நடக்குமா, மற்றும் இந்த ஊபர் ஈட்ஸாக இருக்கட்டும் சரி, ஊபர் ஈட்ஸ் மற்றும் ஸ்கிப் த டிஷ், டோடாஷ் இந்த மாதிரி விஷயங்களும் கூட வளமைக்கு திரும்பும் என்பதும் கொஞ்சம் சந்தேகத்துக்குரியதாக தான் இருக்கிறது. எனவே நாங்கள் ஒரு சில உணவகம் அதாவது குறிப்பிட்ட தமிழ் உணவகங்களை நாங்கள் சில தொடர்பு கொண்டு அவர்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எதிர்நோக்கிறார்கள் என்பதை நாங்கள் கேட்டறிந்தோம். அவை உங்களுக்காக. மார்க்கத்தில் அமைந்திருக்கும் சதோன் அரோமாவிலிருந்து சங்கர் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் சங்கர். வணக்கம். இந்த கோவிட்-19 நோய் தொற்று பரவல் மத்தியில் உங்களுடைய உணவகத்திலே டைனின் டேக் அவுட் இரண்டுமே வழங்கப்படுகின்றன. அந்த வகையில் எப்படியான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்றீங்க? கோவிட் வந்ததுன்னா மார்ச் 15லேருந்து நாங்கள் ஃபுல்லி கம்ப்ளீட்லி ஷட் டவுன். மார்ச் ஆல்மோஸ்ட் ஜூன் 19 மட்டும் நாங்கள் சிறிய மார்க்கம்டோடைய ஒரு 1 வீக் ஏர்லியாக ட்ரோனாவோட திறக்க விட்டோடைய நான் கொஞ்சம் ஏர்லி அட்வான்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. பட் எங்களோட பிஸ்னஸ் வந்து யூஸ்வலி ஃப்ரம் மார்ச் டு ஒரு அக்டோபர் மட்டும்தான் எங்களோட பீக் சீசன்ஸ் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸஸில். பட் இந்த வருஷம் இந்த கோவிடால் வெட்டிங்ஸ்லேருந்து எங்களோட டைனிங் ஓவர்சீஸ்லேருந்து வர ட்ராவலர்ஸ் அது வெக்கேஷனுக்கு வர ஆட்கள் இந்த பிஸ்னஸே எங்களோட almost 80% business is gone இந்த கோவிடால். ரோவில் அமைந்திருக்கும் ஹாப்பவர் நிறுவனத்திலிருந்து ராகவன் இணைந்திருக்கிறார். வணக்கம் ராகவன். வணக்கம். ஜூன் ஜூலையில் தான் கூட வருமானம் வர்றது. ஆனால் இந்த முறை எங்களுக்கு டைனிங் ஹால் டைனிங் இன் இல்லாதபடியாக எங்களுக்கு
சரியான லாஸ்ட். அண்ட் அது வந்து இப்போ வந்து டேக் அவுட் வந்து ஒரு 20-25% தான் பேக் பண்ணி தெரியும். இன்னும் எவ்வளோ ஆழம் இது இழுக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியும். Head chef here at Quebecca. So when the coronavirus, the pandemic started, we have to close our dining. So that affected the business here because most of the customers, they want to dine in with their family. So that kind of affected the business. Recently, when we moved on to stage 2, we were allowed to open our patio. So now we are getting more customers to come in. But our safety measures are very high. We will wear masks, we will wear gloves and hand sanitizers. And hopefully by stage 3 we can open a dining. எங்களோடு ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கும் காரைக்குடி உணவகத்திலிருந்து டேவிட் மற்றும் பேட்ரிக் ஆகியோரை சந்திக்கின்றோம். வணக்கம் இருவருக்கும். வணக்கம். கோவிட்-19 நோய் தொற்று பரவல் மத்தியிலே உங்களுடைய உணவகத்தை பொறுத்தவரையில் டைன் இன் அண்ட் டேக் அவுட் இரண்டுமே வழங்கப்படுகின்றன. அந்த வகையில் மார்ச் மாதத்து பிற்பகுதியில் இப்பொழுது வரை எப்படியான சவால்கள், அதாவது எப்படியான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கிறீர்கள்? டேவிட். அதாவது என்னென்னா, இப்போ மார்ச் மாதம் தே ஸ்டாப் த டைனிங், ரைட்? ஸோ டைனிங் இப்போ இல்லை. ஸோ டேக் அவுட் மட்டும் தான் போயிட்டுருக்குது. ஸோ அன்டில் ரீசெண்ட்லி ஒன்லி டேக் அவுட். ஸோ இப்போ தான் வந்து பார்ட்டியை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் இங்கே பார்ட்டியை செட்டப் பண்ணியிருக்கிறோம். ஸோ சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிக்ஸ்ட் காஸ்ட் எல்லாமே சேம் தாங்க. ரெண்ட் அதே தான் கொடுக்கணும். ஓகே. ஸோ அதே மாதிரி சில காஸ்ட் மாறாது. ஸோ அதனால் ரெவன்யூ ஆல்மோஸ்ட் 30% தான் இருக்குது. இப்போ முன்னாடி இருந்ததை விட 30% ரெவன்யூ தான் இருக்குது. ஸோ அதை வச்சு கண்டிப்பாக சர்வை பண்ண முடியாது. இந்த மெயின் ரீசன் சர்வை பண்ணுறதுக்கு காரணம் கவர்மெண்ட் ஹெல்ப். ஸோ கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுறதுனால சர்வை பண்ணுறோம். முதல்ல எப்படி எவ்வளோ நாள் இருக்க போகுது என்னதுன்னு தெரியாத நிலைமையில் சரி ஓகே யோசித்தோம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. பட் அது ஸோ வி டிசைடட். ஸோ நம்ம கம்யூனிட்டிக்காகவும் எங்களுடைய மெயின் ஸ்டாஃபுக்காகவும் வில் ரன் இட். ஹெல்த் இதை பொறுத்த வரைக்கும், பாதுகாப்பு நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் எப்படியான நடவடிக்கைகள் உங்களோட டைனிங்க்கு வரும்போது என்ன செய்கிறீங்க? நாங்கள் முன்னுக்கு வாசலில் வந்தோடனே முதல்ல ஆக்கில் கை கழுவ சொல்கிறோம். கை கழுவிட்டு உள்ளுக்குள்ள வந்து வாசலில் வச்சு திருப்பி கை கழுவிட்டு முடித்தோடனே அவன் டெம்பரேச்சர் எடுக்கணும். அதை ஒரு புத்தகத்தில் லாக் பண்ணி வச்சுக்கோங்க அவன் ஃபோன் நம்பரோட, ஜஸ்ட் இன் கேஸ் எனிதிங் ஹேப்பன்ஸ் என்று இதுக்காண்டி. இப்போ இந்த உள்ளுக்குள்ள வரோம். எங்களோட வெயிட் ஸ்டாஃப்லேருந்து எல்லாருமே ஃபேஸ் மாஸ்க் ஒரு வைக்கணும். ப்ளஸ் ஹேண்ட் வாஷிங் அவைலுக்கு எவ்ரி 15 மினிட்ஸுக்கு ஒருக்கா அவைல் ஃபேஸ் மாஸ்க் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். ப்ளஸ் வி சானிடைஸ் எல்லா எக்யூப்மெண்ட், டேபிள்ஸ், சேர்ஸ். ப்ளஸ் உள்ளுக்குள்ள வாஷ்ரூம்ஸ்லேருந்து எல்லாமே சானிடைஸ்ட் எவ்ரி 20 to 30 மினிட்ஸ் டெய்லி. ஹாலிடே டைம்லாம் டெஃபினட்டாக பாதிக்கப்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் ஐ திங்க் அவர் கம்யூனிட்டி இஸ் ஆல்சோ சப்போர்ட்டிங் அஸ். நாங்களும் வந்து வி ஹவ் ட்ரை டு இன்ஸ்பயர். ஏன்னா ஓன்லி ஊபர் ஸ்கிப் த டிஷ்ஷஸ் அவங்க மூலியமாக நம்ம டேக் அவுட் போட்டாலும் இட் இஸ் நாட் viable. But so அதுக்கு ஏற்ற மாதிரி we have given some discounts for our community as well, those who are coming for direct pickup. So அதனாலேயே I think it is a little bit better. And but overall I think it's been a mutual between us trying to do what we are doing for our staff, our kitchen, and keeping our core staff going, and our community is still coming and supporting Karakudi as a restaurant. எக்ஸ்பர்டீஸ் வந்து டைனிங்கில் நாங்கள் வடிவாக சாப்பாடு மேசைக்கணும் போய்க்கலாம், அது கூட வடிவாக கொடுக்கலாம். டேக் அவுட்னு போய்க்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் மற்ற கடைகள் மாதிரி நாங்களும் ஒரு ரெகுலர் டேக் அவுட். பட் டைனிங் வரைக்கலாம் நாங்கள் எக்ஸ்பர்டீஸை வடிவாக காட்டலாம். எதுவுமே நடத்த முடியாது, ரைட்? ஸோ அதனால் வந்து வி கேனாட் டூ எனிதிங். இப்போ சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணணும். ஓகே. ஸோ பார்ட்டி ஹாலில் வந்து நார்மலி அப் டு 80 பேர் போடும். இப்போ 40 பேர் தான் போட முடியும். ஸோ வித் சோஷியல் டிஸ்டன்சிங். ஸோ இப்போ உள்ள டைனிங்கில் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர்ஸ் இடைவெளி விட்டு எல்லாம் செட்டப் பண்ணி இப்போ டைனிங்க்கு ரெடியாக இருக்கிறோம். பட் பார்ட்டி எதிர்பார்க்கல நாங்கள் இன்னும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது எப்போ கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுக்குதோ அப்போ தான் நான் வந்து அது பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் இப்போ பேட்டியோ தான். ஸோ பேட்டியோவில் வி ஹவ் செட்டப் அபவுட் 30 seats. ஸோ அதோடைய இது யூஸ் வந்து இப்போ கஸ்டமர் ஆல்சோ வில் பி ஹாப்பி. ஏன்னா நிறைய இப்போ முன்னாடி பேட்டியோ கிடையாது காரைக்குடியில். ஸோ வி ஆர் ஆல்சோ கிளாட் தட் இப்போ காரைக்குடியில் பேட்டியோ செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது. $10,000 per month இருக்குது. ஆனால் இப்போ 3 மாதம் வந்து கவர்மெண்ட் வந்து 50%, எங்களுக்கு 25% பே பண்ண சொன்னபடியாக நாங்கள் ரன் பண்ணி கொண்டிருக்கோம். ஆனால் முழு தொகையை நாங்கள் பே பண்ண வேணுமென்றால் எங்களுக்கால ரன் பண்ணவே இல்லை. வழக்கமாக இப்போதைக்கு ஒரு இந்த மந்த் ஆஃப் ஜூலைலேயே நாங்கள் ஒரு 10, 15, 20 வெட்டிங்ஸ் சேர்ந்துருக்கோம். ஸோ அப் டு நவ் அது ஒன்றுமே இல்லாதபடியாக இட்ஸ் அ பிக் சங்க் ஆஃப் த ப்ராஃபிட்.
அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஜே பரமானந்தம் 6472557784. பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல்ஸ், ஹோம் equity லோன், லைன் ஆஃப் கிரெடிட், ப்ரீ அப்ரூவல்ஸ், அனைத்து சேவைகளும் ஒரே இடத்தில். ஜே பரமானந்தம் 6472557784. அனைத்து மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஜே பரமானந்தம். உங்கள் டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:23 இன்றைய குட் ஈவினிங் கேரளா நிகழ்ச்சி எங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பிராண்டில் அமைந்திருக்கும் கொலம்பியா வீடியோ. அதாவது உணவகங்கள் எதிர்நோக்கி தமிழ், குறிப்பாக தமிழ் உணவகங்கள் எதிர்நோக்கின பிரச்சனையை பற்றி நாங்கள் பார்த்தோம். எனவே கூடி சீக்கிரம் அவர்களுக்கும் சரியான வியாபாரம் வரட்டும், நாங்களும் அப்படி ஆதலாக போயிருந்து ரெஸ்டாரண்ட்டில் இருந்து 6 முறை சாப்பிடுவோம் என்றது தான் நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே பார்க்கலாம் என்ன நடக்க போது. இப்போ இது இல்லாமல் வளமைக்கு மாறுதுண்டு. எனவே குட் ஈவினிங் கேரளா நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாங்கள் பார்க்குற பகுதி இன்றைய கலைஞர். இன்றைய கலைஞர் பகுதியில் ஃபயஸ் ஜவாஹிருடைய இசைக்குழுவான சூப்பர் சன்ஸ் இசையில் கோகுலன் அவர்கள் பாடுகின்ற மேஷப் ஒன்று உங்களுக்காக அடுத்து வர இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு மேஷப் 80s சாங்ஸ் 80களில் வந்த பாடல்கள் ஒரு மேஷப் மாதிரி பார்க்கலாம். அது இந்த நேரத்தில் 80 பாடல்கள் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். எனவே 80s வந்த பாடல்களுடைய ரசிகர்களுக்கு இது நல்ல ஒரு விருந்து அமையும் என்று நம்புகிறோம். எனவே உங்களுக்காக அந்த பாடலை பொழுது வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே, நூலிடை தேயும் நோயிலே நான் வரம் கேட்கும் கோயிலே, அன்னமே அன்னமே எந்தன் சொர்ணமே, உந்தன் எண்ணமே வானவில் வண்ணமே, கண்ணமே மது கிண்ணமே, அதில் பொன்மணி வைரங்கள் மின்னுமே, எண்ணமே தொல்லை பண்ணுமே, பெண்ணென்னும் கங்கைக்குள் பேரின்பமே, காலை தென்றல் பாடி வரும் ராகம் ஒரு ராகம், ராகம் ஒரு ராகம், பறக்கவே தோன்றும் சிறகுகள் வேண்டும், சிறகுகள் வேண்டும். மங்கைக்குள் காதலேனும் கங்கைக்குள் நான் மிதக்க, மங்கைக்குள் காதலேனும் கங்கைக்குள் நான் மிதக்க, சங்கமங்களில் இடம் பெறும் சம்பவங்களில் இதம் இதம், மனத்தால் நினைத்தால் இனிப்பதென்ன, விழியிலே மலர்ந்த
ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒன்ன தேடுது ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது கண்ணுக்கொரு வண்ணக்கிளி காதுக்கொரு கானக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நீ தானம்மா கண்ணுக்கொரு வண்ணக்கிளி காதுக்கொரு கானக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நீ தானம்மா தத்தி தவளும் தங்கச்சிமிழே பொங்கி பெருகும் சங்கத்தமிழே முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம் யாரோடு இங்கு எனக்கென்ன பேச்சு நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒன்ன தேடுது ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது நேரம் 9:31 கொலம்பியா வீடியோ வழங்கிக் கொண்டிருக்கும் குட் ஈவினிங் கண்ணா கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நேர்கள். இசைக்கலைஞர் நிகழ்ச்சியில் வந்து ஃபயாஸ் ஜவாஹிர் அவருடைய இசைக்குழுவான சூப்பர்சன் இசையில் வந்து கோகுலன் அவர்கள் பாடின அந்த மேஷப் கேட்டிருந்தீங்க 80களில் அந்த பாடல்களுடைய ஒரு தொகுப்பாக அந்த பாடல் அமைஞ்சது கேட்கக்கூடியிருந்தது. அதுலேயும் வந்து குறிப்பாக இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மியூசிக் விட நடுவில் வந்த கூட வித்தியாசம் இருந்தது. அதாவது 80களில் வந்த பாடல்களை வந்து மேஷப் செய்கிறது வந்து கொஞ்சம் மிதமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் நினைக்கலாம். பட் இருந்தாலும் வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அதுக்கு கிட்டத்தட்ட அந்த ஒரே டெம்போவில் இருக்கிற காரணத்தால் வந்து அதை ஈஸியாக மேஷப் பண்ணலாம்னு சொல்லுவீங்க. பட் இருந்தாலும் கூட அதனை சரியான முறையில் வந்து மேஷப் செய்வது வந்து கொஞ்சம் கடினமானது. அழகாக கோலன் அவர்கள் பாடியிருந்தார்கள். அந்த இசை கோர்வை வந்து ஃபயாஸ் ஜவாஹருடைய இசைக்குழுவான சூப்பர்சன் இசைக்குழு வந்து அழகாகவே அதை வடிவமைத்திருந்தார்கள். அது அனைமா உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். எனவே குட் ஈவினிங் கண்ணா நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாங்கள் ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கணும். இப்போ என்னதான் இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் பேசாமல் வேறு ஏதாச்சும் கற்பம் என்று பார்த்தாலும் கூட எப்படி பார்த்தாலும் இந்த விஷயம் ஏதோ ஒரு காரணத்தால் வந்து எங்களுக்கு முன்னுக்கு வந்து கொண்டே இருக்குது. அது வளமை போல் இந்த கோவிட்-19 இந்த விஷயம்தான். அதாவது இன்றைய தினம் ஒரு குறிப்பான ஒரு கிட்டத்தட்ட ஒரு கவலையான விஷயம்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அதாவது ஜூன் 29க்கு பிறகு வந்து இன்றைய தினம் அதாவது ஜூலை 22 தான் வந்து
கோவிட்-19 பாதிக்கப்பட்ட ஒரு எண்ணிக்கை வந்து 200-ஐ தாண்டி இருக்கின்றது. அது கிட்டத்தட்ட இந்த ஒரு 3 வார காலப்பகுதியில் வந்து குறிப்பாக 200க்குள்ளே தான் இருந்தது. கிட்டத்தட்ட பார்க்க போனால் 160, 180 அந்த அளவில் தான் இருந்தது. இன்றைய தினம் வந்து மொத்தமாக 209 நோயாளிகள் வந்து இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கின்றது. இதிலும் குறிப்பாக 39 வயதுக்கு உட்பட்டவர்கள், அந்த வயது கீழே இருக்கிறவர்கள் தான் அநேகமாக பாதிக்கப்பட்டவர்களாக தெரிய வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இதிலேயும் ஒரு காரணம்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். அதாவது என்ன ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 வந்து ஓரளவு அதுக்கான ஓப்பனிங் மற்றும் ஸ்டேஜ் 3 ஓரளவு வந்துட்டு இந்த காரணத்தால் வந்து குறிப்பாக இந்த இளைஞர்கள் வந்து எப்படி பார்த்தாலும் இந்த சம்மர் வெக்கேஷனை வந்து எப்படியும் அவர்கள் கொண்டாடணும், எப்படியும் சந்தோஷமாக இருக்கணும், வெளியே போகணும், அவுட்டிங் போகணும் என்று ஆசைப்படுவார்கள். அந்த காரணத்தால் வந்து இப்போ அவர்கள் அதிகம் இந்த பார்ட்டிஸ் வந்து அதிகம் செய்கின்றார்கள். செய்வதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பார்க்கலும் சரி, பீச்சிலும் சரி, நிறைய இடங்களில் சரி, அல்லது வீடுகளிலும் சரி, வீடுகள் பேக்யார்ட்லையும் சரி, நிறைய பேர், அதாவது குறிப்பிட்ட அந்த 10 பேர் என்று முதல் அறிவித்திருந்தார்கள். பட் ஸ்டேஜ் 3க்கு பிறகு அந்த எண்ணிக்கை கொஞ்சம் அதிகரித்திருந்தது. எனவே அதை கொஞ்சம் கணக்கெடுக்காமல் நடந்து கொள்வதாக தெரிகின்றது, பார்க்கக்கூடியதாக. இதனை மேயர் ஜோன் டோரி கூட தனது கவலை தெரிவித்திருந்தார் இந்த எண்ணிக்கையை பார்த்து. எனவே இன்னும் நாங்கள் அந்த ஸ்டேஜ் 3 என்ற விஷயத்தை வந்து டொரண்டோ இன்னும் கடந்து செல்லவில்லை. அதாவது தவிர்த்த ஏனைய பாகங்கள், ஒன்டாரியோ என்ற சில பாகங்களில் மட்டும்தான் இந்த ஸ்டேஜ் 3 வந்து முழுமையாக ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றது. டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இன்னும் காலம் இருக்குன்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அதே நேரம் இந்த பாடசாலைகளை பொறுத்தவரையில் வந்து பாடசாலைகள் ஆரம்பித்தாலும் கூட, செப்டம்பர் மாதம் பாடசாலைகள் ஆரம்பித்தாலும் கூட, அங்கேயும் கூட அந்த குழந்தைகள், அங்கே செல்பவர்களுக்கான குழந்தைகள், மாணவர்கள் வந்து எப்படிப்பட்ட நடைமுறை பின்பற்ற வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருக்கின்றார்கள் அந்த பாடசாலையிலிருந்து. எனவே அதுக்கான சரியான குழந்தைகள் வந்து சொல்லப்போனால் ஓரளவு சரி ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து சமாளித்து கொள்ளலாம். பட் இருந்தாலும் கூட இந்த கிண்டர் கார்டனாக இருக்கட்டும் சரி, அந்த பிரைமரி ஸ்கூல் அந்த மாணவர்களாக இருக்கட்டும் சரி, அவர்களுக்குள்ளே வந்து இந்த சோசியல் டிஸ்டன்ஸ் என்ற விஷயம் வந்து அவர்கள் முடிந்தவரை அவர்களுக்கு கொஞ்சம் பரிச்சயம் இல்லாத விஷயமாக இருக்கும். என்னதான் நாங்கள் ஆசிரியர்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி வழிவகுத்து கொடுத்தாலும் கூட அவர்களால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அந்த சோசியல் டிஸ்டன்ஸ் என்ற விஷயத்தை வந்து சரியான புரிந்துணர்வுடன் நடந்து கொள்வது கொஞ்சம் கடினமாக இருக்கும். இன்னும் நிறைய சவால்கள் வந்து இப்படியான விஷயங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றன. எனவே அதாவது இந்த தொகை முடிந்தளவு அந்த ஸ்டேஜ், அதாவது வேவ் 2 அந்த செகண்ட் வேவ் என்ற விஷயம் வந்து வராத மாதிரி தடுத்தால் மட்டும்தான் இந்த விஷயங்களை எல்லாத்தையும் முழுமையாக நாங்கள் தரக்கூடியதாக இருக்கும் என்பது இதில் தெளிவாக தெரிகின்றது. எனவே பார்க்கலாம் இந்த எண்ணிக்கை வந்து மிகவும் கூடுகின்றதா அல்லது அடுத்த கட்டத்துக்கு குறைகின்றதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றீர்கள். அடுத்ததாக குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்க இருப்பது தகவல் தொகுப்பு பகுதியில் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டிங் செல்வா வெற்றியாளர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது புதிதாக வீடு வாங்குபவர்கள் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள், அதாவது கவர்மெண்ட்டும் சரி மற்றும் அவர்கள் மூலமாக பெறக்கூடிய நன்மைகள் பற்றி தான் நாங்கள் பார்க்கிறோம். பொதுவாக புது வீடு வாங்குகிற விஷயத்தில் வந்து நிறைய விஷயத்தை வந்து நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் என்று சொல்லப்படுறது. சில பேருக்கு அதுக்கான தெளிவில்லாமல் இருக்கும். சரி, நாங்கள் வீடு வாங்குற முதல்ல இதுலேருந்து ஆரம்பிக்கணும், எந்தெந்த விஷயத்தை நாங்கள் கையில் வச்சிருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் நாங்கள் கணக்கான அளவோடு வச்சிருக்கணும் என்று நாங்கள் பார்த்துருப்போம். குறிப்பாக அந்த கிரெடிட் ஸ்கோர் பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். மற்றும் அதுக்கான டவுன் பேமெண்ட் போடுறதுக்கான அந்த வசதிகள் வந்து சரியாக இருக்கான்னு பார்க்க வேணும். ஸோ எனவே எடுத்த வீச்சிலேயே வீடு வாங்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனவே ஃபர்ஸ்ட் டைம் இந்த விஷயத்தில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வீடு வாங்குற ஆட்களுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது, அது எப்படி அவைகள் அந்த இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று எங்களுக்கான அந்த விளக்கங்களை தர இருக்கின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க் செல்வா வெற்றிவேல். வணக்கம் செல்வா வெற்றிவேல் அவர்களே. வணக்கம் நேர்களே. கடந்த காலங்களில் உங்களுடைய தகவல்கள் பலவற்றை அறிந்திருக்கின்றோம். இன்று நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், கனடாவுக்கு வந்து ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி ஒரு வாடகை வீட்டில் இருந்து பின்னர் கொஞ்சம் பணம் சேர்த்து அதை முதலீடு செய்கின்ற பொழுது வீட்டில் முதலீடு செய்வது எவ்வளவு நல்லது சிறந்தது என்று கடந்த முறை பேசியிருந்தோம். முதலாவது வீடை வாங்குகின்ற பொழுது ஒருவருக்கு பல சலுகைகள் கிடைப்பதாக பலரும் பேசிக் கொள்கின்றார்கள். ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையரா, அப்படியானால் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். முதலாவது வீடு வாங்குவதற்கும் பின்னர் இரண்டாவது வீடு வாங்கி செல்வதற்கும் என்னென்ன எப்படியான சலுகைகள் வழங்கப்படுகின்றன? இது அரசாங்கம் வழங்குகிறதா அல்லது யார் வழங்குகிறார்? நிச்சயமாக அரசாங்கங்கள், அதாவது 3 லெவல் அரசாங்கங்களும், ஃபெடரல், ப்ரொவின்சியல், முனிசிபல் 3 லெவல் அரசாங்கங்களும் முதலாவதாக வீடு வாங்குகிறவர்களுக்கு சலுகைகளை வழங்குகிறார்கள் என்கரேஜ் பண்ணுவதற்காக. முதல் ஆரம்பத்தில் எடுத்தமாக இருந்தால் ஃபெடரல் கவர்மெண்டால் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்று பார்த்தோமே இருந்தால் RRSP பெனிஃபிட். ஒருவர் தாம் RRSPயில் போடுற காசு அதற்கு ஒரு டாக்ஸ் டிடக்ஷன் எடுக்கிறார்கள். அந்த RRSPயில் எடுக்கிற காசை நாங்கள் வித்ட்ரோ பண்ணுவதாக இருந்தால் ரெகுலர் வித்ட்ரோவலாக வரும் பொழுது அது திருப்பி அந்த பர்டிகுலர் இயருக்கு இங்கமாக வந்து அதுக்குரிய டாக்ஸை கட்ட வேண்டி வரும். ஃபர்ஸ்ட் டைம் பையர் வந்து 30,000 ரூபா வரைக்கும் RRSPயில் இருக்கிற காசை
வித்ட்ரா பண்ணலாம். அந்த காசு வித்ட்ரா பண்ற காசுக்கு வந்து டாக்ஸ் கட்ட தேவையில்லை. அந்த காசு வந்து 15 வருடங்களுக்கு போஸ்ட் பண்ணப்படுது, டிஃபர் பண்ணப்படுது அந்த பேமெண்ட்ஸ். அது ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டாக இருக்கிறது, RRSP வர பெனிஃபிட். இரண்டாவதாக வீடு வாங்கும் பொழுது லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் வந்து ப்ரொவின்ஷியல் லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் அண்ட் சிட்டி ஆஃப் டொரண்டோ ஹேவிங் முனிசிபல் லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ். இரண்டுமே ப்ரொவின்ஷியல் லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸாக இருந்தாலும் சரி, சிட்டி டொரண்டோ முனிசிபல் லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸாக இருந்தாலும் சரி, முதல் $4,000 வரைக்கும் இந்த லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸில் ஒரு சலுகையை கொடுத்திருக்கிறார்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸுக்கு. மூன்றாவதாக ஃபெடரல் கவர்மெண்ட் எகெயின் டாக்ஸ் கிரெடிட், அதாவது வந்து டாக்ஸ் கட்டினவர்களுக்கு $750 கிரெடிட்டாக எடுப்பதற்கு ஒரு வசதி செய்யப்பட்டுள்ளது ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறவர்களுக்கு. இப்படி பலவிதமான சலுகைகளை அரசாங்கங்கள் கொடுத்து ஊக்குவிக்கிறார்கள் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப்பை கிரியேட் பண்ணுவதற்காக. ஆனால் இந்த சலுகைகள் வந்து முதலாவது வீட்டுக்கு மட்டும்தான் வழங்கப்படும், ஏனைய வீடுகளுக்கு வழங்கப்படாது இல்லையா? முதலாவது வீட்டுக்கு மட்டுமன்றதான் உள்ள அந்த பெனிஃபிட். But at the same time, the benefits can be different in a different categories. உதாரணமாக RRSP பெனிஃபிட் எடுத்த மாதிரி இருந்தால், ஒருவர் முதல் தரம் வீடு வாங்குவதற்கு அதை பாவிக்காமல் இருப்பவர் தனது வீட்டை விற்று 3 வருடங்களுக்கு 36 மாதங்களுக்கு மேலாக ஒரு வீடு இல்லாமல் இருந்தால் 2ஆம் தரம் வீட்டை வாங்கும் பொழுது அவர் அதை அந்த RRSP பெனிஃபிட்டை தான் யூஸ் பண்ணலாம். ஆனால் லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பெனிஃபிட் வேர்ல்டு வைடாக இருக்கிறது. வேர்ல்டில் எந்த ஒரு நாட்டிலாவது வீடு வச்சிருந்திருந்தால் அந்த லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பெனிஃபிட்டை நாம யூஸ் பண்ண முடியாது. இது டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இன் another different situations. நன்றி செல்வா வெற்றிவேல் அவர்களை, மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. நேரம் 9:39 குட் ஈவினிங் கேரளா நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா வீடியோ வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அடுத்த பகுதிக்கு செல்வதற்கு முதல் இன்னொரு விஷயம் ஒன்று தெரிய வந்திருக்கின்றது. அதாவது நேற்று தினம் ஆல்பர்டாவில் ஒரு பஸ் விபத்து நடைபெற்றிருக்கின்றது. அது ராக்கி மவுண்டன்ஸ் பகுதியில் இந்த விபத்து நடந்திருக்கின்றது. இதில் சிலர் உயிரிழந்திருக்கின்றார்கள், சிலர் காயமடைந்திருக்கின்றார்கள். அதிர்ஷ்டவசமாக நிறைய பேர் உயிர் பிழைத்திருக்கின்றார்கள், தப்பி இருக்கின்றார்கள். இதுக்கான காரணம் அவர்கள் பஸ்ஸில் சீட் பெல்ட்டை அவர்கள் அதில் போட்டிருக்கின்ற காரணத்தால் அவர்கள் பிழைத்திருக்கின்றார்கள். பொதுவாக இந்த பஸ்ஸில் போகும்போது அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸில் பெரும்பாலும் இந்த சீட் பெல்ட்ஸ் அந்த விஷயத்தை நாங்கள் கடைபிடிக்கிறதில்லை. அதாவது எங்களோட சொந்த வாகனங்களிலேயே மற்ற வாகனங்களிலே மட்டும்தான் நாங்கள் சீட் பெல்ட்டை நாங்கள் பாவிச்சுக் கொள்வோம். பட் இருந்தாலும் கூட இங்கே இந்த இடத்துல இந்த பஸ்ஸில் சீட் பெல்ட்ஸை யூஸ் பண்ண காரணத்தினால அந்த உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றது இங்கே சொல்லக்கூடியதுன்றது. எனவே அது இந்த பொது போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, அது எங்கள் சொந்த வாகனம் இருந்தாலும் சரி, இந்த சீட் பெல்ட்ன்ற விஷயம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் என்பதை இது விளக்கப்படுத்துகின்றது. அநேகமாக அங்கே சரி இப்போ எங்களுக்கு டிடிசி இப்போ இங்கே இருக்கிற டிடிசியில் கூட இந்த சீட் பெல்ட்ஸ் இல்லாட்டியும் கூட அநேகமான சில இந்த தனியார் பேருந்துன்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். மற்ற அந்த அடுத்த இன்னும் ஸ்டேட் பை ஸ்டேட் அந்த பஸ்ஸாக இருக்கட்டும், அதில் சீட் பெல்ட்ஸ் இருக்கக்கூடியதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே அதுக்கேற்றவாறு நீங்கள் அப்படி தூர பிரயாணங்கள் போகும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பொது பிரயாணங்கள் செல்லும்போது நீங்கள் இந்த சீட் பெல்ட் விஷயம் சரி, அது பொது பிரயாணம் என்றாலும் சரி, தூர பிரயாணம் சரி பக்கத்தில் தான் நீங்கள் போகிறீங்கன்றாலும் கூட இந்த சீட் பெல்ட் விஷயத்தை கவனித்து கொள்ளுங்க. இது ஒரு ஜஸ்ட் ஒரு அவேர்னஸாக நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் அதாவது நாணய மாற்று வீதம், அதனை வழங்குகின்றார்கள் கொலம்பியா வீடியோ. பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா வீடியோ மற்றும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம்: இலங்கை 139 இலங்கை ரூபா, இந்தியா 55 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.74 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.64 ஈரோ, சுவிட்சர்லாந்து 0.69 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.04 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.03 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா வீடியோ மற்றும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம். கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி.
கொலம்பியா வீடியோ வழங்கிய நாணய மாற்று வீதம் கேட்டீர்கள். நேரம் இப்பொழுது 9:42 திரையரங்குகள், அதாவது போன வாரம் வந்து திரையரங்குகளில் இருக்கிற பிரச்சனையை பற்றி சொல்லியிருந்தோம். அதாவது கூடி சீக்கிரமாக ஸ்டேஜ் 3க்கு பிறகு வந்து சினிமா தியேட்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணப்பட்டு விடும் என்று சொல்லியிருந்தார்கள். பட் இப்போ வந்து கூட ஒன்றாரிய தவிர்ந்த சில இடங்களும் சரி, ஒன்றாரிய ஒரு சில இடங்களும் சரி, இந்த தியேட்டர் வந்து ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கின்றன. அது விலை குறைத்து, அதாவது டிக்கெட்டின் விலை வந்து குறைச்சி அதாவது கொஞ்சம் ஃபேமஸான படங்களை இப்போ திரையிட்டு கொடுக்கின்றார்கள். அதாவது லிமிடெட் கஸ்டமர்ஸ் தான் உள்ள அனுமதிக்கின்றார்கள். கிட்டத்தட்ட வளமையாக சரி ஒரு தியேட்டரில் வந்து 150 பேர் கூடிய மண்டை இந்த டைமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 தொடக்கம் 70 பேர் தான் அதில் அனுமதிக்கின்றார்கள். அந்த கிட்டத்தட்ட 2 சீட்டுக்கு ஒரு அப்படி அந்த கேட்ட மாதிரி தான் திரையரங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. சரி, இப்போ டொரண்டோ மற்றும் குறிப்பாக அந்த டொரண்டோ மற்றும் அண்டிய பகுதிகளில் வந்து சினிமா வந்து ஓப்பன் ஆகுமா இல்லைன்னு பார்க்கும்போது அதனுடைய சினிப்ளெக்ஸ் ஓனர்கள் வந்து என்ன சொல்லிக்கிறாங்க, இப்போ இருக்க சிச்சுவேஷனில் வந்து ஸ்டேஜ் 3 ஓப்பன் பண்ணாலும் கூட நாங்கள் அதை ஓப்பன் பண்ணுறதா இல்லை என்று தான் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அதுக்கான சாத்தியக்கூறுகளும் குறைவென்று சொல்லியிருக்கிறார்கள். காரணம் வந்து முதலே சொன்னது போல் இந்த யூஎஸ்ல இருந்து இப்படி பார்க்க போனாலும் யூஎஸ்ல இருந்து அந்த ஹாலிவுட் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து கொண்டிருக்கின்றன. அங்கே வந்து எப்போ பிரச்சனையெல்லாம் ஓஞ்சி ஒரு மாதிரி அதுக்கான விஷயங்கள் வந்து படப்பிடிப்புகள் சரியான முறையில் நடந்து படங்கள் வெளிவர ஆரம்பிக்குதோ அப்போ தான் வந்து அவர்களால் சரியான முறையில் தியேட்டரில் படங்களை திரையிட முடியும். என்னதான் பழைய படங்கள் எடுத்து ஒரு பெரிய படங்கள் எடுத்து திருப்பி போட்டாலும் கூட அதுக்கான ஆக்கள் வார வீதம் வந்து குறைவாக இருக்கும். அப்படி பார்த்தாலும் அவர்கள் அதுக்காக செலவெடுக்கின்ற டைமாகவும் சரி, எம்ப்ளாய்மெண்ட் அதுக்காக வேலை செய்கின்ற வேலையாட்கள் அவர்களுடைய சிலர் நிறைய விஷயத்தை பார்க்க போனாலும் கூட அந்த அளவுக்கு அவர்களுக்கு வந்து வருமானத்தை ஈட்ட முடியாது என்பதுதான் அங்கே பிரச்சனையாக இருக்கின்றன சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே வந்து இப்போ இருக்க சிச்சுவேஷனில் வந்து திரைப்படங்கள் வந்து அதாவது ஸ்டேஜ் 3 தாண்டினாலும் கூட இப்போ முழுக்க இந்த திரைப்படத்துறை, அதாவது ஹாலிவுட் திரைப்படத்துறை வந்து இப்போ வளமைக்கு வருகின்றோம். அப்போ இருந்து தான் சரியான முறையில் வந்து சினிப்ளெக்ஸ். ஆனால் இருந்தாலும் கூட ஒரு சில இடங்களில் வந்து அதுக்கு வளமைக்கு மாறாக வந்து சில காட்சிகள் வந்து போய்க்கணும். லிமிட்டட் காட்சி, ஒரு நாளைக்கு 2 காட்சி 3 காட்சி அந்த கேட்ட மாதிரி தான் வந்து அந்த திரையரங்குகள் நடந்து கொண்டிருக்கிறது முக்கியமான விஷயம். ஸோ அப்படி உங்களுக்கு நீங்கள் கட்டாயம் தியேட்டர் தான் போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் கூட இப்போதைக்கு உங்களுக்கு தான் இப்போ அநேகமாக இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து எல்லாரும் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் அண்ட் இந்த ஓடிடி தளங்களிலே வந்து அநேகமாக நீங்கள் படத்தை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ கூட நிறைய படங்கள் வந்து சரி, இப்போ இந்தியாவில் கூட சரி, தமிழ் படங்களும் சரி இப்பொழுது இந்த ஓடிடிக்கு மாறி இருக்கின்றன. நேரம் ஹாலிவுட் படங்கள், அதாவது இங்கிலீஷ் படங்களும் சரி, வேறு மொழி திரைப்படங்களும் சரி, அமேசான் பிரைமும் சரி, நெட்ஃப்ளிக்ஸ்லையும் சரி வந்து தொடர்ந்து வெளியிட்டு கொண்டு தான் இருக்கின்றார்கள். அவர்களுடைய லாபம் கருதி அந்த குறிப்பிட்ட அந்த லாபத்துக்கு விற்று விட்டால் வந்து சரி ஒரு பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் என்ற இழுபடியில் இருக்கும்போது வந்து அவர்களுக்குடியான கடன் வந்து அதிகமாகவே போய்கொண்டிருக்கும். இது ஒரு விஷயமாக இருக்கின்றது. எனவே முடிஞ்சவர் அப்படி நாங்கள் ஓரளவு டைமை பாஸ் பண்ணிக்கொள்ளலாம். எனவே நேரம் இப்பொழுது 9:44 அடுத்ததாக நேர்கள் செய்தி அறிக்கையை கேட்கலாம். செய்தியை வழங்குபவர் பான்லோஜினி. வணக்கம். இன்று ஜூலை மாதம் 21 செவ்வாய்க்கிழமை. கொலம்பியா வீடியோ ஆதரவில் oliparappu.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். வாசிப்பவர் எஸ். பானலோஜினி. கோவிட் மாணவர் திட்டம் குறித்த ஒப்பந்தம் வழங்கப்படுவதற்கு முன்னர் அறக்கட்டளையுடன் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தொடர்பை ஏற்படுத்தியதற்காக எந்த ஆதாரமும் இல்லை என மத்திய அரசாங்கத்தின் பிரிவி கவுன்சில் கிளார்க் கூறினார். மத்திய அரசாங்கத்தின் பிரிவி கவுன்சில் கிளார்க் அயன் சுகாட் இன்று நாடாளுமன்ற நிதிக்குழு முன் சாட்சியம் அளித்த போது இந்த கருத்தை தெரிவித்தார். அறக்கட்டளைக்கு $900 மில்லியன் மாணவர் தன்னார்வ திட்டத்தை நிர்வகிப்பதற்கான பொறுப்பு வழங்கப்படுவது குறித்து அவர் பல கேள்விகளை எதிர்கொண்டார். பிரதமர் இந்த நிதிக்குழு முன் சாட்சியம் அளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோருகின்றன. இருந்த போதிலும் அவர் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வாரா என்பது குறித்து தெளிவான தகவல்கள் எதுவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இன்றைய நாடாளுமன்ற கேள்வி நேரத்தில் இந்த விடயம் குறித்து பெரும் விவாதம் மாறியது. பிரதமர் நிதிக்குழு முன் சாட்சியம் அளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் ஆண்ட்ரூ ஷேர் வலியுறுத்தினார். ஜூன் மாதத்தின் பின்னர் ஒன்டாரியோவில் இன்று அதிக எண்ணிக்கையிலான புதிய கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இன்று ஒன்டாரியோவில் 203 புதிய தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்த அதிகரிப்பு குறித்து சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் எலியோட் கவலை தெரிவித்தார். கியூபெக் மாகாணமும் ஜூன் மாதம் 12 பின்னர் இன்று அதிக எண்ணிக்கையிலான புதிய கோவிட் தொற்றாளர்களை பதிவு செய்துள்ளது. கியூபெக் இன்று 180 புதிய தொற்றாளர்களை பதிவு செய்துள்ளது. தவிரவும் இன்று அல்பர்டாவில் 141, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 30, மனிடோபாவில் 12, சஸ்கேஷ்வானில் 8, நியூஃபவுண்ட்லாண்டில் 1 என தொற்றாளர்களின் எண்ணிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது.
பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் பெரு வளர்ச்சி ஏற்படும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. அண்மைய எதிர்வுக்கூறல் கணக்குகளை அடிப்படையாக கொண்டு இந்த தகவலை சுகாதார அதிகாரிகள் வெளியிட்டனர். தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காமல் கொண்டாட்டங்களிலும் நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளும் இளைஞர்களால் இந்த அபாயம் தோன்றியுள்ளதாக கூறப்படுகிறது. மே மாதத்தில் சில்லறை விற்பனை 18.7% உயர்ந்துள்ளதாக கனடிய புள்ளிவிபர திணைக்களம் தெரிவித்தது. மோட்டார் வாகனங்களும் அதன் பாகங்களின் விற்பனையும் இந்த அதிகரிப்புக்கான காரணிகளாக சுட்டிக்காட்டப்படுகின்றன. மே மாதத்தில் சில்லறை விற்பனை $41.8 பில்லியன் உயர்ந்துள்ளது. ஆனாலும் பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் மே மாதத்தின் சில்லறை விற்பனை 20% குறைவாகவே இருப்பதாக புள்ளிவிபர திணைக்களம் கூறுகின்றது. கொலம்பியா வீடியோ ஆதரவிலான இன்றைய கனடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை புதன்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேரம் 9:48. குட் ஈவினிங் கேனடா நிகழ்ச்சியுடன் இருக்கின்றீர்கள். செய்தி அறிக்கை கேட்டோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கறது இப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடுத்து நாங்கள் பார்க்குறது காலநிலை பற்றி பார்க்க இருக்கின்றோம். எப்படி கடந்த வாரம் கொஞ்சம் வெப்பநிலை அதிகமாக இருந்து வெப்பநிலை எச்சரிக்கை எல்லாம் அதிக அளவு சென்று, அதாவது கடந்த வார இறுதி நாட்கள், அதாவது சனி ஞாயிறு நாட்களில் வெப்பநிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அதே நேரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஒரு தண்டர் ஸ்ட்ரோமையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே காலநிலை கொஞ்சம் மாறி இருந்த காலத்தில் நேற்றும் சரி இன்றையும் சரி கொஞ்சம் ஓரளவுகளுக்கு விட்டு தந்தது போல இருக்கின்றது. வெப்பநிலை இன்று பார்க்க போனால் அதிகக்கூடிய வெப்பநிலை கிட்டத்தட்ட 26 பாகை செல்சியஸாக தான் இருந்தது. எனவே வார இறுதி நாட்களில் சில நேரங்களில் அது மீண்டும் அதிகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே அதை பற்றி தெளிவான பார்வையாக நாங்கள் காலநிலையை அடுத்தாக பார்க்க இருக்கின்றோம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்குரிய சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்குரிய சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. மொன்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 26 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் பிற்பகல் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 24 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. நேரம் 9:51. காலையை நாங்கள் பார்த்து அறிந்தோம். எனவே ஆல்மோஸ்ட் நாங்கள் குட் ஈவினிங் கேனடா அவருடைய இறுதி பகுதிக்கு வந்து விட்டோம். எனவே துறை நிகழ்ச்சி நிறைவேறுகின்றது. எனவே வழமை போல சொல்லுவதுதான், அதாவது எங்கள் நிகழ்ச்சிகள் நீங்கள் இடம்பெற வேண்டும் என்றால் உங்களுடைய படைப்புகள் எவ்வகையான படைப்புகள் இருந்தாலும் சரி, உங்கள் படைப்புகள் எங்கள் நிகழ்ச்சியில் இடம்பெறும் என்றால் நீங்கள் தாராளமாக எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். அதாவது யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம், லைக்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுவதன் மூலம் உடனுக்குடன் எங்கள் நிகழ்ச்சிகள் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது 9 மணிக்கு சரியான நேரத்தில் உங்களுக்கு அந்த லைவ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். எனவே தொடர்ந்து நீங்கள் 1 மணி நேரத்துக்கு தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே முதலில் சொன்னது போல உங்கள் படைப்புகளை தாராளமாக நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். நாங்கள் அதை கேட்டவாறு அதை நாங்கள் அப்படி இங்கே பப்ளிஷ் பண்ணக்கூடியதாக இருக்கும். எனவே ஃபேஸ்புக்கும் இருக்கிறது. ஃபேஸ்புக் லைவினோடாகவும் நீங்கள் எங்கள் நிகழ்ச்சிகளை பார்க்கலாம், யூடியூபினோடாகவும் பார்க்கலாம். எனவே தவறாது எங்கள் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்த்து எங்களுக்கு ஆதரவு வழங்குங்கள். இதில் என்னென்ன குறைநிறைகள் இருக்குது என்பதை நீங்கள் எங்கள் கமெண்ட்ஸினோடாக யூடியூப்பிலும் சரி ஃபேஸ்புக்கிலும் சரி உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெளிவாக
தாராளமாக எங்களுக்கு தெரிவிக்கலாம். அதுக்கேற்றவாறு நாங்கள் சில திருத்தங்களை செய்து அதுக்கேற்றவாறு நீங்கள் சஜஷன், அதாவது என்ன புதுசாக கொண்டு வரலாம் அந்த விஷயங்களை கூட எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். எனவே அவற்றையாவும் நாங்கள் கேட்கறதுக்கு தயாராக இருக்கின்றோம். எனவே இத்துடன் இந்த குட் ஈவினிங் கேரளா நிகழ்ச்சியின் இது நிறைவு பெறுகின்றது. எனவே மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ஜேபி என்ற ஜெயபிரகாஷ். நன்றி.